4:31 5:45 வரை சந்திராஸ்தம ராசி அவர்களே அடுத்த பிறவியில் அறிவாளியாக. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபட்டு அவருடைய அருள் ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:02, சூரிய அஸ்தமனம் 7:17. இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி. முடியும் நேரம் இன்று மாலை 5:37. அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 11ஆம் தேதி அதிகாலை 3:20 முடிவடைந்து சதயம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:03 11:07 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 12:08 1:09 வரை. அதன் பிறகு மணி 3:12 4:13 வரை. ராகு கால நேரம் மாலை 5:45 7:17 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:09 2:41 வரை. கூலிகன் மாலை 4:31 5:45 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மதியம் 2:43 முடிவடைந்து அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு குழப்பம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு பெருமை, கடக ராசிக்கு தெளிவு, சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு பணிவு, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சக ராசிக்கு நலம், தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு உயர்வு, கும்பராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு பிரீத்தி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். முதலில் சுக்கிர ஓரை காலை 8:03 9:04 வரை. புதன் ஓரை காலை 9:04 10:05 வரை. சந்திர ஓரை காலை 10:05 11:07 வரை. குரு ஓரை மதியம் 12:08 1:09 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:12 4:13 வரை. புதன் ஓரை மாலை 4:13 5:14 வரை. சந்திர ஓரை மாலை 5:14 6:15 வரை. யார் அறிவாளியாக ஆவார்கள் என்று பார்ப்போம். குருவிடம் முறையாக பணிவோடு இருந்து கல்வி கற்று அடக்கமுடன் இருந்து சீடர்களுக்கும் அதே மாதிரி கல்விகளை கற்பிக்கும் பணியை செய்தவர்களே அடுத்த பிறவியில் அறிவாளியாக பிறப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அடுத்த பிறவி இந்த பிறவி அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் இந்த பிறவிலே நம்ம குருமார்களிடம் கல்வி படிக்கும், அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே தான் ஒரு குரு நம்மளுக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுப்பவர்களிடம் மரியாதையுடனும் அடக்கமுடனும் நடந்து கொள்பவர்கள் நிச்சயமாக சிறந்த மாணவர்களாகத்தான் ஆவார்கள். என்றுமே அந்த குருவிடம் அந்த பணிவு இருக்க வேண்டும். அதே போல் நாம் கற்றுக்கொண்டவற்றையும் பிறருக்கு பணிவோடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.